கருவில் என்னை தெரிந்து கொண்டீரே, என் உருவமதில் அன்பு வைத்தீரே. கருவில் என்னை தெரிந்து கொண்டீரே, என் உருவமதில் அன்பு வைத்தீரே. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பெங்களூரில் உள்ள அகாபே பைபிள் சர்ச் ஜெபத்துடன் வழங்கும் திருவசன போதனைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அகாபே பைபிள் ஃபெலோஷிப் ஊழியங்கள், அகாபே பைபிள் திருச்சபைகள் மற்றும் அகாபே சிறுவர் இல்லங்களின் ஸ்தாபகரும் எனது தந்தையுமான பாஸ்டர் டாக்டர் ரூபன் சத்யராஜ் அவர்கள் மூலம் தேவன் உங்களோடு பேசும் இந்த தேவ செய்தியை ஜெபத்துடன் இப்பொழுது கேளுங்கள். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் இந்த தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களிலே சிலுவையின் உபதேசத்தை குறித்தும், சிலுவையின் மேன்மையை குறித்தும், சிலுவையின் வல்லமையை குறித்தும், உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் வாழ்விலே காணப்பட்ட சோர்வுகளை குறித்தும் கொடுத்த செய்திகள் உங்களில் ஏராளமானோருக்கு எவ்விதமாக ஆசீர்வாதமாய் இருந்தது என்பதை குறித்து நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட சாட்சிகளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு எல்லா கனத்தையும் மகிமையையும் நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனும் உள்ளது. அது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்விலே முழுமையாக கிரியை செய்ய வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நம்புகிற அனைவருடைய வாழ்விலும், அதை விசுவாசிக்கிற அனைவருடைய வாழ்விலும் அது ஆவிக்குரிய பூமிக்குரிய மாற்றங்களை நிச்சயமாய் கொண்டு வர வேண்டும், கொண்டு வரும் என்கிற எதிர்பார்ப்போடும் ஜெபத்தோடும் திருவசன போதனைகள் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து கர்த்தருக்கு பயப்படுவதினால் தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற 7 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுவதினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று முழு வேதாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்திலிருந்து மாத்திரம் இந்த கருத்தை மையமாக கொண்டு சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை எளிமையாக தியானிப்பதற்கு வசதியாக வெறும் நீதிமொழிகள் புத்தகத்தில் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூச்சு காற்று போன்றது. கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களுக்கென்று தேவன் திரளான நன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த இடத்திலே கர்த்தருக்கு பயப்படுதல் என்று நாம் சொல்லும் பொழுது அஞ்சி நடுங்குவது, அவரை கண்டு ஓடி ஒளிவது என்கிற பொருளிலே நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. The fear of the Lord அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அவர் மேல் நாம் காண்பிக்கிற மரியாதை கலந்த கனம். ஒருவருக்கு நாம் உண்மையிலேயே மரியாதை கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர்கள் சொல்வதையெல்லாம் நாம் கேட்க செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். அது அவர்கள் மேல் நமக்கு இருக்கிற அந்த கனத்தை, மரியாதையை காட்டுகிறது. ரெவரன்ஸ். அதனால கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற வார்த்தையிலே நீங்கள் எப்பொழுதெல்லாம் வேத உபதேசங்களை கேட்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் மேல் நான் வைத்திருக்கிற மதிப்பை, மரியாதையை, கனத்தை, கௌரவத்தை நான் வெளிப்படுத்துகிற
அந்த நேர்மையான ஒரு முறைதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அஞ்சி நடுங்கி பயந்து ஓடி ஒழிகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அப்படி நம்மை பயமுறுத்துகிற ஒரு தேவனும் அவர் அல்ல. அவர் அன்பின் தெய்வம், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் நம்மேல் நீடிய பொறுமையுள்ள தேவன். அதனாலே நாம் அவர் மேல் அளவு கடந்த மரியாதை, கனம், கௌரவம் இதை நாம் வெளிப்படுத்த பழக வேண்டும். அதுவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாயிருக்கிறது. நீதிமொழிகள் புத்தகத்திலே 7 இடங்களிலே ஞானியாகிய சாலமோனை கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை மிக அழகாக தேவாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை கவனியுங்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்பதை இங்கே சாலமோன் ஞானி விளக்குகிறார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். We have to hate the evil things. தீமையான காரியங்கள், பொல்லாப்பான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், துஷ்டத்தனமான காரியங்கள், ஆகாத சம்பாஷணைகள், கூடாத நட்புகள், இவைகளை எல்லாம் ஒரு மனிதன் வெறுத்து வாழ்கிறான் என்றால் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று பொருள். அதே நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று அங்கே சொல்லுகிறார். இந்த வசனத்திலும் கவனியுங்கள், தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாயிருக்கிறது. தீமையை, பொல்லாப்புகளை, பாவ சிற்றின்பங்களை நமது வாழ்வில் வைத்துக் கொண்டே நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லவும் கூடாது. தீமை என்கிற அந்த தமிழ் வார்த்தையை ஆங்கிலத்திலே ஈவில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈவில் என்கிற வார்த்தையை இன்னும் நன்றாக நாம் புரிந்து கொள்வதென்றால் பிசாசு என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். ஈவில் ஸ்பிரிட் என்று நாம் சொல்லுகிறோம், பொல்லாதாவி. அப்படி என்றால் தீமையான அனைத்துமே பிசாசினிடத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகின்றன. தேவனிடத்தில் தீமை இல்லை, அவர் நன்மைகளின் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று. அப்படியானால் தீமையான காரியங்கள் தேவனிடமிருந்து வருகிறவை அல்ல, அவை பிசாசிடமிருந்து வருகிறவை. அப்படியானால் தேவனுக்கு பயப்படுகிற ஒருவன் தீமையை, பிசாசினால் உண்டாகுகிற காரியங்களை வெறுக்கிற, வாழ்க்கையை விட்டு விலக்குகிற ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படி கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களில் முதலாவதான காரியம் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு வசனம், the fear of the Lord is the beginning of the wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பாருங்க, ஞானம் என்று நாம் சொல்லுகிறோம்,
அது தேவன் கொடுக்கிற ஒன்று. நாலேஜ், அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அதை நாம் இந்த உலகத்தில் இருந்து பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் ஞானத்தை தேவன் ஒருவர் தான் தர முடியும். கல்வி சாலைகளோ பல்கலைக்கழகங்களோ உன்னை ஞானமுள்ளவனாய் மாற்றாது, அறிவுள்ளவனாய் மாற்றும். ஆனால் ஞானம் என்பது மனித புத்திக்கும் யோசனைகளுக்கும் மேலான, அறிந்து புரிந்து கொள்ள முடியாத ரகசியங்களையும் அறிந்து கொள்ளத்தக்க ஒரு விசேஷ கிருபை. It is a grace of God. சாலமோன் ராஜாவான போது உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்கிறார். அவன் கேட்டான், உம்முடைய ஜனத்தை நான் ஆளுகை செய்வதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான். பாருங்க, ஞானம் நம்முடைய பெற்றோரோ நம்முடைய போதகர்களோ நம்முடைய ஆசிரியர்களோ நமக்கு தருவதல்ல. அது நாம் கற்று தேர்ந்து பட்டம் பெறலே வருவதல்ல. அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஞானம். யோசேப்பு ஞானமுள்ள மனிதனாய் இருந்தான். தானியேல் ஞானமுள்ள மனிதனாய் இருந்தான். அதனாலதான் அவங்க எல்லாம் மறைபொருட்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் மூலம் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருந்தார்கள். இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமிக்கு நாம் ஒரு ஆசீர்வாத வாய்க்கால்களாய் மாற வேண்டுமானால் நம்முடைய கல்வி, அறிவு, பட்டங்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது. தேவ ஞானம் பெற்ற மக்களாக நாம் இருந்தால்தான் ஈவன் ஆட்சி செய்கிற மக்கள் கூட நம்முடைய ஞானத்தை தேடி நம்மிடத்தில் வருவார்கள். ஞானம், விஸ்டம், அது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களிடத்திலே துவங்குகிற ஒரு காரியம். இதே காரியத்தை குறித்து நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தராகிய தேவனை நாம் அறிந்து கொண்டு அவருக்குரிய கனத்தையும் மகிமையையும் அவருக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் ஞானமுள்ளவர்களாய் மாறுகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு எகிப்து தேசத்திலே பஞ்சம் வருவதை முன்கூட்டியே சொப்பனத்திற்குரிய விளக்கத்தை தன்னுடைய தேவ ஞானத்தினாலே யோசேப்பு வெளிப்படுத்தினதினால் அவன் சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டான். லட்சோப லட்சம் மக்களுடைய ஜீவனை காப்பாற்றுகிற ஒரு இரட்சகனாக அவன் மாறினான். இன்றைக்கும் நம்முடைய தேசங்களுக்கு, நாம் வாழ்கிற இன்றைய உலகத்திற்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவ ஞானத்தை வெளிப்படுத்தி மக்கள் நலமோடு வாழ்வதற்குரிய தேவ ரகசியங்களை வெளிக்கொண்டு வருகிற மக்களாய் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் அந்த ஞானத்தை நாம் பெற வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். சோ முதல் பாடம், கர்த்தருக்கு பயப்படுவதினாலே நாம் தேவ ஞானமுள்ள மக்களாக மாறுகிறோம். இரண்டாவதாக, அதோடு தொடர்புடைய இன்னொரு காரியத்தை நீதிமொழிகள் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 33வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் மாத்திரமல்ல. எத்தனையோ காரியங்களை துவங்குறாங்க, ஆனா பாதியிலே விட்டு போயிடுறாங்க.
துவங்கின அநேகர் முடிப்பதில்லை. ஆனா இங்க வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 15:33, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்முடைய பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறோம், ஒரே நாள் காலையில போயிட்டு சாயங்காலத்தோட அவங்க படிப்பை முடிச்சுட்டு வந்துடுறது இல்ல. ஒரு 21 வருடங்கள் 22 வருடங்கள் அவர்கள் தொடர்ந்து படித்தால்தான் ஒரு மாஸ்டர் டிகிரி அவங்க எடுக்கிறாங்க. இன்னும் தாண்டி படித்தால்தான் ஒரு டாக்டரேட் டிகிரிக்கு அவங்க வருகிறாங்க. இட்ஸ் a process. இது ஒரே நாளிலே முடிந்து போகிற காரியம் அல்ல. அப்படியானால் இதனுடைய பொருள் என்ன? ஏதோ ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் மாத்திரம் ஞானம் உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும்னா நாமும் தொடர்ந்து தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கனமும் மகிமையும் கௌரவமும் மதிப்பும் உண்டாக நம்முடைய வாழ்க்கையை தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே துவங்கின ஞானம் பெருக ஆரம்பிக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ஞானம் உள்ளவங்களா இருந்திருப்பீங்க. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு செல்லா காசாக மாறி இருக்கலாம். காரணம், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலங்களிலே நீங்கள் அவருக்கு பயந்து நடந்த அளவுக்கு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பயம் இல்லாததினாலே ஞானம் அங்கே பெருகவில்லை, ஞானம் வளரவில்லை. அநேகர் சொல்லுவாங்க, ஐயோ தெரியாம செஞ்சிட்டேன். ஏன்? தேவ ஞானம் இல்லை. தேவ ஞானம் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பொழுது எந்த இடத்திலே என்ன காரியங்களுக்கு என்ன பரலோக வெளிச்சம் தேவையோ அவைகளை எல்லாம் தேவன் தன் ஞானமாக நமக்கு தருகிறார். தேவாவியானவர் அந்தந்த சூழ்நிலைகளிலே எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பவைகளை குறித்து ஞானத்தை அவர் போதித்து கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். சோ கர்த்தருக்கு பயப்படுவதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் போதிக்கப்படுகிறது, அது வளருகிறது, அதிலே நாம் பெருகுகிறோம். மூன்றாவதாக, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. The fear of the Lord is the spring of life. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26, 27 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் நாம் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்கிற 4 ஆசீர்வாதங்களை இந்த வசனங்கள் கூறுகின்றன. இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் தடுமாறுகிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறீர்களா? தேவ பயம் உங்கள் வாழ்வில் இருக்கிறதா என்பதை சற்று சோதித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி தவிக்கிறீர்களா? நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தானா என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை வறண்டு போன பாலைவனம் போல இருக்கிறதா? அங்கே ஜீவ ஊற்று இல்லையா? அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்விலே இருக்கிறதா என்பதை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களை வீழ்த்தும்படி பொல்லாத சாத்தான் வீசுகிற மரண கண்ணிகள்,
மரணத்தின் கயிறுகளுக்கு நீங்கள் தப்பி உலக வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் ஜீவனுள்ள உயிருள்ள ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிகவும் முக்கியமானது. நான்காவதாக, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இன்னைக்கு டிவியிலெல்லாம் எவ்வளோ பேர் நாங்கள் கொடுக்குற லேகியங்களை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, நாங்கள் கொடுக்குற ஹெர்பல் மெடிசினை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, நாங்கள் சொல்லுகிற இதை செய்தீங்கன்னா அதை செய்தீங்கன்னா 100 வருஷம் வாழலாம் அப்படிலாம் பேசுறாங்க. மக்களும் அதை நம்பி என்னென்னத்தையோ வாங்கி சாப்பிட்றாங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, கண்டதையும் தின்னா குண்டன் ஆகலான்னு. இன்னைக்கு கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு நீண்ட நாள் வாழணும்னு சொல்லி குறுகிய காலத்திலேயே போய் சேர்ந்துடுற எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆயுசு நாட்களை நீ சாப்பிடுகிற உணவோ லேகியங்களோ ஹெர்பல் மெடிசினோ அல்லது நீ குடிக்கிற ஹெல்த் ட்ரிங்க்ஸோ அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே உன் ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணும். இது எத்தனை பேர் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க? கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீடித்த ஆயுள் தேவையா? அதெல்லாம் மருத்துவத்தில் இல்லைங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ரகசியத்திலே இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு நீண்ட ஆயுசு நாட்களை கர்த்தர் தருகிறார். துன்மார்க்கருடைய வருஷங்கள் குறுகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐந்தாவதாக, கர்த்தருக்கு பயப்படுவதினாலே தீமையை விட்டு அது நம்மை விலக்கி பாதுகாக்கும். இதை குறித்து நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுவதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இன்னைக்கு சட்டம் போட்டு கூட மனுஷனை அடக்க முடியலைங்க. சங்கிலிகளால கட்டி வைத்தாலும் மனிதன் அடங்காத ஒரு காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கையை நடத்துகிறான். சட்டத்தை முறிப்பேன் வளைப்பேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் தீமையை விட்டு விலகுவான். அவனாகவே பொல்லாப்பை விலகுவான், பாவ செயல்களை விட்டு விலகுவான். அன்பானவர்களே, இதை காவல்துறை, சட்டம், அடி, நீதிமன்றங்கள், சிறை தண்டனைகள் எல்லாம் செய்ய முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றிவிடும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அடங்காத, அடக்க முடியாத அநேக பிரச்சனைகளுக்குள் சிக்கி இருக்கிறீர்களா? இன்று கர்த்தருக்கு பயந்து நடக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற ஒரு தீர்மானம் செய்து பாருங்கள். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்க முடியாத, விட முடியாத எத்தனையோ பொல்லாத தீமையான காரியங்களிலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு விடுதலையை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அடி, உத, பிரம்பு, சங்கிலிகள், தண்டனைகள், நியாய தீர்ப்புகள் எல்லாம் ஒரு மனிதனை மாற்றாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். இதைத்தான் பவுல் சொல்றார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். உலகம் எங்கும் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்விலே தீமைகள் விலக்கப்பட வேண்டும் என்பதற்காக சும்மா ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்தாலும் பத்தாதுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை நம்மை விட்டு விலக்கும். அதன் மேல் நாம் ஒரு வெற்றி வாழ்வை எடுக்க முடியும். ஆறாவதாக, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, தீமை நம்மை அணுகாது.
நீதிமொழிகள் 19:23 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றெல்லாம் சொல்லுகிறோமே. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ரொம்ப முக்கியம். அது ஜீவனுக்கு ஏதுவானது. அது நம்முடைய வாழ்க்கையிலே செத்து போனவைகளை உயிர்ப்பிக்கும் வல்லமை உள்ளது. செத்து போன உறவுகள், செத்து போன ஆரோக்கியம், செத்து போன செழிப்பு, செத்து போன பக்தி, செத்து போன குடும்ப எல்லாத்தையும் அது உயிர்ப்பிக்கும். ஒரு புதிய எழுப்புதலான வாழ்வை அது நமக்குள்ளே கொண்டு வரும். கடைசியாக கர்த்தருக்கு பயப்படுவதினால் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் நமக்கு பலனாக கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:4 பார்க்கிறோம், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை, மகிமையை, ஜீவனை கர்த்தர் பிரதிபலனாக தருகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்று இரவு நீங்கள் கேட்ட இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களையும், அந்த 7 ஆசீர்வாதங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிற எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் நீங்கள் முழுமையாக பெற்று ஆசீர்வாத வாழ்வு வாழ இன்று ஒரு தீர்மானம் செய்யுங்கள். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் சிறியதோ பெரியதோ உமக்கு பயந்து நடக்க என் உயிருள்ள நாளளவும் எனக்கு கிருபை தாரும் என்கிற ஜெபத்தை நீங்கள் செய்து தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி விடை பெறுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை இரவும் 10 மணி முதல் 10:30 மணி வரை ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதுடன் உங்களுக்கு அருமையானவர்களுக்கும் இதை நீங்கள் அறிமுகம் செய்து வைக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே பைபிள் சர்ச், நம்பர் 3 சர்ச் ஸ்ட்ரீட், லிங்கராஜபுரம், பெங்களூரு 560084. abcabfindia@gmail.com என்கிற இமெயில் முகவரியின் மூலமாகவும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். வேதவசன அடிப்படையிலான ஆலோசனைகளை பெற விரும்புவோர் எனது தந்தையுடன் 7795353391 மற்றும் 9901613901 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிலைமாறும் உலகில் நிலைமாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக என்று வாழ்த்தி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜிம் ரூபன் எலியட். தெய்வமே இயேசுவே, நீங்கதான் எனக்கு ஆறுதல். தெய்வமே இயேசுவே, நீங்கதான் எனக்கு ஆறுதல். கருவில் என்னை தெரிந்து கொண்டீரே, என் உருவம் அதில் அன்பு வைத்தீரே. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தறிந்தீரே. தாவி எனக்கு தாருமே, பாபிலோனின் தீய ஆவி வேண்டாம், பரிசுத்தாவி எனக்கு தாருமே.